வெல்கம் டு ட்ரீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ட்ரீம்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அரை முடி தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் உங்களுக்கு லாஸ்ட்டில் நல்ல டேஸ்ட் தரும். இப்போது ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சம் ஒரு மிளகாய், ஒரு ஆனியன், கறி லீவ்ஸ் கொஞ்சம், ஒரு சில்லி பவுடர், ஆஃப் டொமேட்டோ, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ க்ரீன் சில்லி ஒன்று போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஆஃப் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சோம்பு, இலை, பட்டை, லவங்கம் இது தாளிச்சிட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போடுங்க, அப்போ கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா வதங்கும். இப்போ ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க, அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் 3 ஸ்பூன்ஸ் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்தோம்ல, அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சோன்னா இது ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு இட்லியோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.